Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த லாஸஸ் பற்றி வீடியோ நிறைய போட்டிருப்பீங்க, நிறைய எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாகவே அந்த லாஸ் பற்றி வீடியோஸ் எதுவும் போட மாட்டேறீங்க, ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-20 பேர் நிறைய விதமான லாஸ் நிறைய பண்ணிக்கிறாங்க. அப்போ அதை பற்றி வீடியோஸ் போட சொல்ல என்ன ஆகுது, நிறைய பேருக்கு அதை டிமோட்டிவேட் பண்ணுறன்ற காரணத்தினால நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் போனவங்க போட்டவங்க, அதை பற்றி நான் சொல்ல வரல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊருக்கு இந்த பஸ்ஸு போகலை அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு ஊருக்கு அந்த பஸ்ஸு போகுது அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த பஸ்ஸு போகலை அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ், ஆனால் இன்னொரு வேறு பஸ்ஸு போகுது அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவ். ஸோ விஷயத்தை அப்படி சொன்னால் தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாஸ் அப்படி தான் ஏற்றுக்குது தவிர, இது இந்த பக்கம் போகாது அப்படின்னு சொல்கிறது அவங்களா சாய்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிற வழியை தேடணுமே தவிர, இதை பற்றி நம்ம பேசாமையே அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் பேசினா மக்கள் அதிகமாக விருப்பப்படுறாங்கிறதுக்காக தான் சரி ஆச்சு, ஓகே நம்ம வியூவர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி கொடுத்தேன், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சார், நீங்கள் அந்த நிறைய பேருக்கு அந்த ஒரு தகவல் புரியல சார், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே, 4 லட்ச ரூபாய் வச்சுங்க, 4 லட்ச ரூபாய் மேலே லாஸ் ஆகிடுச்சு அவருக்கு. அந்த லாஸ் எப்படி நடந்தது, என்ன நடந்தது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை அந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் வீடியோ எண்டில் இப்போ நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து எண்டில் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். புதுசாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ரைட், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லாஸ் ஏன் இவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. எனக்கு தெரியும் சார், ஆனால் இருந்தாலும் என்னால் வெளியே வர முடியல. எனக்கு புரியுது சார், ஆனால் இருந்தாலும் வெளியே வர முடியல அப்படின்வாங்க. இப்போது மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே நேற்று 2ஆம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுச்சு. இன்றைக்கி 3ஆம் தேதி இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிடுச்சு. மார்க்கெட்டு ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நேரம் ஆக ஆக உங்களுடைய ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 10 ரூபா இருக்கிற ப்ரீமியம் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா, மார்க்கெட் முடிய சொல்ல 5 ரூபாய்க்கு வந்துட்டுருக்கும். 5 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 0 ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ப்ரீமியம் அப்படியே தான். நீங்கள் நினைக்கலாம், சார் நான் காலில் தான் இருக்குது, கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன், நான் அப்படியே தான் நிற்கணும், ஏன் சார் இப்படி அநியாயமாக என்னோடய பணம்லாம் போச்சு அப்படின்வாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆச்சுன்னா வாங்க, இது என்ன பண்ணியிருக்காரு, நேற்று மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. இன்றைக்கி சப்போர்ட், மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. இந்த மூமெண்டமில் லைட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 75,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ட்ரேடில். நான் அதுக்கு தான் சொல்லுது, ஃபஸ்ட்டு ட்ரேடோட சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்றது. ஆக்சுவலாக என்னுடைய இந்த 7 இயர்ஸ் வீடியோ லாஸ் பாருங்கள், அது என்னென்ன மாதிரி நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2016 வரலாம் எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டிருந்தோம் அந்த டைமில். 2016-17 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒஸ்ட் கண்டிஷன் அந்த டைம்லலாம். ஸோ அந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்கன்னு அந்த 7 இயர்ஸ் வீடியோஸில் போய் போய் பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே இந்த புரிதல் இல்லை. அதாவது மார்க்கெட் இந்த மாதிரி நமக்கு 10 ரூபா மேலே போகல அப்படின்னு கீழே வந்துடுச்சுன்னா கட் பண்ணிவிட்டு 9 ரூபாய் வெளியே வரணுன்ற ஒரு நார்மலான விஷயம் புரிஞ்சிட்டுனாவே உங்களுக்கு 1 ரூபா நஷ்டத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அதுக்காக சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரேட் அல்லது 2வது ட்ரேடில் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதான். ஓகே, சரி, இங்கே திரும்ப டாபிக் வரலாம். நான் டாப்பிக்கில் இது விலக விரும்பலை. ஏன்னா சில விஷயம் ஸ்ட்ராங்காக மனசில் புரியணுன்றதுக்காக நான் திரும்ப அந்த விஷயத்துக்கு சைக்காலஜி பற்றி போயிடுறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் 75,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு பிரேக் அவுட்டில் ட்ரேடிங் எடுத்திருக்கா. ஸோ ஓகே, மார்க்கெட் மேலே போகணும், தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை பற்றி எனக்கு குறை சொல்ல வரல. இன்னொரு ட்ரேட் எடுத்தார். அப்போ மார்க்கெட் இங்கேயே சஸ்டெண்ட் ஆகி நிற்கல, மேலேயும் போகாமல் கீழே போகாமல், அப்போது உங்களுடைய ப்ரீமியம் குறையுது அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே வந்திருக்கணும் அவர். அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, குவான்டிட்டியை அதிகப்படுத்துக்கு எப்போ வந்தாலும் ஏன்னா காலையில் 75,000 ப்ராஃபிட் வந்துச்சுல, அந்த ப்ராஃபிட்டை சேர்த்து இங்கே ஆட் பண்ணிட்டார். டபுள் குவான்டிட்டி ட்ரிபிள் குவான்டிட்டி போட்டு என்ன பண்ணார், மல்டி ட்ரேட்ஸ். அப்போ என்ன ஆகுனா, அவருக்கு நேற்றே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு, திரும்ப கேப் டவுன் ஆயிடுச்சு, திரும்ப எல்லாம் ரிகவர் பண்ணி மேலே கொடுத்துருக்காங்க, திரும்ப மேலே போகும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் நான் தப்பே சொல்ல வரல. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மேலே போதும் ஒத்துக்கு 100%. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே இருக்குது, நீங்கள் மேலே போகணும்னு எடுத்துக்க. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே மூவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி நல்லா சூப்பராக மூவ் கொடுத்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ஈஸியாக டச் பண்ணிடுச்சு. இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்து இந்த லைனை டச் பண்ணிச்சு. ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்து, செகண்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஆனால் நிஃப்டி 50 கொடுக்கலையே, என்ன பண்ணலாம் அதுக்குன்னு?
இல்லை வெயிட் பண்ணி தான் பார்ப்போனா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் ரியாலிட்டி என்ன நடக்குதோ டக்குன்னு வெளியே வாங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்தா திரும்ப ரீஎன்ட்ரி எடுங்க. ஆனால் ஆப்போசிட் சைடில் மார்க்கெட் மூவ் ஆகுதோ இல்லை அங்கேயே ப்ரைஸ் நின்னாலோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வெளியே வாங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது சரி. இதெல்லாம் வந்து வேலைக்காக சார். ரெண்டாவது வரேன், முக்கியமான விஷயம் சார். எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வந்து ட்ரேடிங் கற்றுக்கலான்னுக்கிறேன், எனக்கு என்னால் வாட்டப்படல சார் எனக்கு அப்படின்றவங்க தயவு தப்பே கிடையாது. கற்றுங்க, எங்கேயாச்சும் போய் கற்றுங்க, யார்கிட்டயாச்சும் போய் கற்றுங்க. நீங்கள் எங்கிட்ட தான் கற்றுக்கணும்னு கிடையவே கிடையாது. அதை பற்றி தினம் சரி நம்மக்கிட்ட கிளாஸஸ் ஜாயின் பண்ண அப்படின்ற நோக்கத்தில் இந்த வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு எந்த ஒரு நீ உங்ககிட்ட போனால் நாலேஜ் கிடைக்குன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் வருஷக்கணக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட போய் தாராளமாக நீங்கள் கற்றுங்க. சரி சார், இன்றைக்கி வந்து அதுலேருந்து வெளியே வர முடியல சார் அப்படின்வாங்க. அதாவது அதுலேருந்து எதாவது வெளியே வர முடியல அப்படிவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட்டை விட்ரா பண்ணுங்கள், 0 பேலன்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த பேங்க்கும் கூட உங்களுடைய ஒய்ஃப் பேர்லையோ உங்களுடைய வேறு அவங்க பேர்லையோ வந்து கொஞ்சம் நாளைக்கு பிரேக் விடுங்க மார்க்கெட்டுக்கு. நான் என்ன சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 days மார்க்கெட் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஜோன் சரியில்லை, நான் வந்து எனக்கு எவ்வளோ கேபிட்டல் போட்டாலும் கம்மி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு பிரேக். அந்த பிரேக் உங்களை வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் பிரேக்கே எடுக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி 4 லட்சம் லாஸ் ஆச்சா, சரி நாளைக்கு நம்ம கன்ஃபார்மாக அந்த பிரேக் அவுட் எடுக்கும், நம்ம இந்த இதில் பிரேக் அவுட் எடுக்கலாம். யாருக்குன்னு தெரியும் அதில் பிரேக் அவுட் எடுத்து திரும்ப கீழே வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? இப்போ திரும்ப இந்த லோ கட் ஆகிடுச்சு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிளான் கிடையாது. அந்த இடத்துல இன்றைக்கி 4 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, திரும்ப நாளைக்கு 4 லட்சம் ரிஸ்க் எடுப்பீங்க. நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுப்பீங்க? சப்போஸ் நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு வந்து இன்றைக்கி 4 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? நாளைக்கு நான் திரும்ப 4 லட்சம் ரிஸ்க் எடுப்பீங்க. அப்போ நாளைக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அப்போ 8 லட்சம் லாஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ போன பணம் போனது தான். திரும்ப அந்த ரிஸ்க் எடுக்கணுன்றத தப்பான ஒரு விஷயம் பண்ணாதீங்க. இப்போ 10 ரூபாய் நஷ்டம் ஆகிடுச்சு, திரும்ப நெக்ஸ்ட்டு 10 ரூபாய் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. திரும்ப 1 ரூபா ரிஸ்க் எடுக்குமா, 2 ரூபா ப்ராஃபிட் பண்ணு. ஓகே, அந்த ட்ரேட் ஒரு வேளை நமக்கு நஷ்டமாயிடுச்சு, அந்த 1 ரூபா நஷ்டத்தோடு போய்ட்டோம், வந்தால் ப்ராஃபிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் நான் என்ன சொல்ல, ஒரு சிறு துளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராப்ஸை மேலே வாங்க. எப்படியே தெரியாமல் கீழே வந்துட்டீங்க, தப்பு கிடையாது. ஓகே, யாருடைய சஜஷன் இல்லை, எனக்கு புரிதல் இல்லை, மார்க்கெட்டில் எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தப்பே கிடையாது. ஆனால் நான் திரும்ப அதே தப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து யாரும் காப்பாற்ற முடியாது உங்களை. நீங்களாம் மார்க்கெட் விட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வெளியே வாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் கற்றுக்குங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி ஆகுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், சக்ஸஸ் ஆகும். நான் நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இந்த விஷயம் புரிதல் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுவரை நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன், நாளைக்கு வந்து இன்னொரு குவான்டிட்டி போட விடமாட்டேன், நான் நாளைக்கு 10 லாட்டு போடுவேன், நான் 100 லாட்டு இப்போ என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னப்போ நீங்கள் எத்தனை பணம் கொண்டு வந்தாலும் வைப் அவுட், அதில் நோ டவுட். ஃபஸ்ட்டு உங்களால் பிரேக் பிடிக்கவே முடியல அப்படின்றப்ப நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் டிரைவிங் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சி நிற்க வைங்க. பிரேக் கம்ப்ளீட் மார்க்கெட்டை விட்டு நாங்கள் ஒரு 10 நாள் என்னால் முடியுதா அது பாருங்கள். என்னால் 10 நாள் மார்க்கெட்டை விட்டு விலகி இருக்க முடியும் அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட சப்போர்ட்டிங் இருக்குது, உங்களால் முடியும்னு அர்த்தம். என்னால் முடியவே இல்லை, திரும்ப நான் ரீஎன்ட்ரி ஆகிறேன் மார்க்கெட்டு, திரும்ப நாளைக்கு ரீஎன்ட்ரி ஆகிறேன் அப்படின்றப்போ கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இல்லை. உங்கள் கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லையே. அப்போ மார்க்கெட்டில் மட்டும் உங்களை எப்படி கட்டுப்பாடோடு இருப்பீங்க? நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நான் சொல்கிறது என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்றேன் அப்படின்றப்போ கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சேன். கிட்டத்தட்ட 4200 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருத்தர் கூட அதை பார்க்குறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பிடிக்கிறதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு, சார் நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன், ஆனால் வந்து போரிங் ஆகுது உங்கள் வீடியோஸ் எல்லாமே, சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கீங்க, சும்மா ஸ்டாப் லாஸ் போட்டுன்றீங்க, டார்கெட் வெளில ஹோல்ட் பண்ணுறீங்க, அப்புறம் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுமா சார் அப்படின்வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இந்த கிட்டத்தட்ட இந்த 19-20 வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட சொல்கிறேன்னு தவிர நிச்சயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயம், சரி வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தான் பணம் பண்ண முடியுன்றது தவறான கருத்து ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில், ஆப்ஷன்ஸ் பையிங்கில் தான் பணம் சம்பாதிக்க முடியும், அதை விட்டால் வேறு எதுலையும் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமான ஒரு யோசனை. தயவு செஞ்சு அது மாதிரி அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஸ்டாக்ஸில் ஈக்விட்டியில் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன், விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போரிங்காக போவாங்களா, அவங்களுக்கு சின்னதாக ஒரு இதுவாக இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று உங்களுக்கு கொடுத்துருந்தேன் லாஸ்ட் டைம்.
ஓகே, அந்த 15 மினிட்ஸ் இங்கேயே கூட இருக்குது பாருங்கள். நம்ம பேங்க் நிஃப்டியில் கூட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், எங்கெங்கே வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேனில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 15 மினிட்ஸ் கேனில் க்ளோசிங் கொடுத்தா அர்த்தம் என்ன? அதுக்கு அதில் பையர்ஸ் வந்து நிறைஞ்சிருக்காங்க. ஓகே, பையர்ஸு கம்ப்ளீட். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. சரி, ரெண்டாவது கண்டிஷன் என்ன இருக்கணும்? அதுக்கப்புறம் வர ரெட் கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான விஷயம். அதுக்கப்புறம் வர ரெட் கலர் கேண்டில் 15 மினிட்ஸ்லேயே வரணுமா சார்? இல்லை, நீ ரெட் கலரில் நீங்கள் கொஞ்சம் பிகினர்ஸ் ஆச்சுன்னா 15 மினிட்ஸ் கேண்டிலே பிரேக் அவுட் பண்ணி எடுங்க. இல்லை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றவங்க இந்த இடத்துல கூட நீங்கள் டைம் ஃப்ரேம் ஸ்மால் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு 5 மினிட்ஸில் 3 மினிட்ஸில் ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்த்துக்கலாம். அதில் பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துன்னு இங்கே எக்ஸிட் ஆகிட்டு இருக்கலாம் ஃபஸ்ட் ட்ரேட்லேயே. ஓகே, இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. புரிஞ்சிருந்துக்கிறவங்க கமெண்ட்ஸில் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். அது புரிஞ்சிருக்கான்னு நான் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் க்ரீன் கலர் கேனில் வருதுன்னா அடுத்து ரெட் கலர் கேனில் 2 வந்தப்போ திரும்ப நீங்கள் ரீஎன்ட்ரி ஆக சொல்ல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதாக வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் போட தேவையில்லை, இங்கே என்ட்ரி எடுங்க. இது என்ன சைஸ் இருக்குதோ அதோட 1:2 டார்கெட்டை வச்சு நீங்கள் வெளியே வந்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது நீங்கள் இதை ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஆப்ஷன்ஸில் உங்களால் முடியல சார், ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஸ்டாக்ஸில் இதை அப்ளிகபிள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய கம்பசோத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக 2016 வந்து ஒரு என்ன சொல்ல, நம்ம டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்டடி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த 4th கேண்டில் ஸ்டடி சூப்பராக ஒர்க் ஆகும். என்ன ஒரு அருமையாக ஒர்க் ஆகும்னா அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த டைமில். அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலில் ஈவினிங் 5 PM ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸில் கோல்டில் எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து 2016, 17, 18 டைமில் நிறைய பேர் கொடுத்துருந்தேன். அதை வந்து அந்த டைமில் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நானே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆக்சுவலாக பார்த்தேன்னா ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண சொல்ல நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பின்னாடி ஒன்றா திரும்ப நம்மளே சொல்லிவிட்டு நாமளே ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அதை கொடுக்கல, அவ்வளோதான், தவிர மிச்சப்படி எதுவும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அந்த ஃப்ரீ வெபினார் எப்போ சார் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. கண்டிப்பாக வந்து அந்த அட்லீஸ்ட் ஒரு 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபஸ்ட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி யாரும் தெரியல. ஸோ அதனால் வந்து 65,000க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கே 65,000 கம்ப்ளீட் ஆனால் அந்த ஃப்ரீ வெபினாரை அரேஞ்ச் பண்ணிக்க எல்லோரும் வந்து கலந்துக்கலாம்.